எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 96வது வீடியோ. இதில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ப்ளே ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ங்கிற புக்கோட ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது சாப்டர் 6, அதாவது 6வது அத்தியாயம் பார்க்க போகிறோம். ஓகே, இதில் சுவாமி முக்தானந்தா என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ஒரு சித்தரோட ஆசிரமத்துக்கு போனால் அங்கே கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதான் இந்த 6வது அத்தியாயத்தில் பேசுகிறாரு. அதாவது அதோட டாப்பிக்கே த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எ சித்தாஸ் அபோர்டு. அபோர்டுனா வாசஸ்தலம். அதாவது ஒரு சித்தர் எங்கே வசிக்கிறாரு? பொதுவாக ஒரு ஆசிரமம் கட்டி அதில் வசித்து அங்கே வர்ற ஆளுங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லி அவங்கள நல்ல வழிப்படுத்தி அவங்களுக்கு உண்டான சாதனைகள்லாம் சொல்லி கொடுத்து அதுதானே ஒரு ஆசிரமங்கிறது. அப்போது இவர் நம்ம சுவாமி முக்தானந்தா, அவரோட குரு பகவான் நித்யானந்தா, அவங்கெல்லாம் இந்த சித்தர்களோட வழி பரம்பரையில் வர்றவங்க. ஓகே, அப்போ அவங்களுக்கு இந்த சித்தா பாத், அந்த சித்தா பரம்பரையில் வர்றதுனால அந்த சித்தா பாத்துங்கிறது தான் அவங்க அவங்க ஃபாலோ பண்ணுற மெத்தடு. ஓகே, அப்போது நம்ம ஒரு ஆசிரமத்துக்கு போகிறோம், ஒரு சாதகனாக இல்லைன்னா ஒரு யோகியா இல்லைன்னா ஒரு யோகினியாக நம்ம ஒரு சித்தரோட ஆசிரமத்துக்கு போனால் அங்கே எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்கிறாரு. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம முக்தானந்தா கூட அவரோட குரு பகவான் நித்யானந்தாவோட ஆசிரமத்தில் ரொம்ப நாள் வசித்து வந்தார். அங்கேயே உட்காந்து மெடிடேஷன் பண்ணுவார். அப்புறம்தான் ரொம்ப நாள் கழித்து தான் அவர் அந்த குருவோட ஆசிரமத்துக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன குடில் மாதிரி அமைச்சு அங்கே ஒரு மரத்தோட பேர் சொன்னேனே, அந்த மரத்துக்கு அடியிலேயே அந்த ஒரு கயிறு கட்டில்ப்பாங்க, இந்த கைத்து கட்டில், கயிறு வச்சு பின்னின கட்டில், அந்த கட்டில் தான் எப்போவுமே படுத்திருப்பார் நைட்டு மத்தியானம்லாம் அந்த மாதிரி. அப்போது நிறைய நேரம் நம்ம முக்தானந்தா அவரோட குருஜியோட ஆசிரமத்தில் தான் செலவழிச்சிருக்கார். அப்போது அந்த குருஜியோட ஆசிரமத்துக்கு வரும்போது அவர் நிறைய ஆளுங்களை பார்க்குறாங்க. அதாவது இவரோட ஆசிரமம் பாம்பே பக்கத்தில் இல்லையா. அப்போ அந்த மும்பை சைடெல்லாம் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, பெரிய பிஸ்னஸ் ஆளுங்க, நிறைய காசு பணம் எல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் கூட நம்ம இவரோட முக்தானந்தாவோட குருவாகிய பகவான் நித்யானந்தாவை தேடி வருவாங்க. ஏன்னா அவரோட புகழ் அவ்வளோ தூரம் பரவி இருந்தது. அவங்கள தேடி வருவாங்க. அவங்களாம் தேடி வர்றது எதுக்குன்னா, ஒரு யோகிக் லைஃப் லீட் பண்ணுறதுக்காக இல்லை. அவங்களுக்கு நிறைய பணம் இருக்குது, பதவி இருக்குது, ஆனால் மனசுக்கு நிம்மதி இல்லை, மனசுக்கு சந்தோஷம் இல்லை. அப்போ சந்தோஷத்துக்காகவும் நிம்மதியாக கிடைக்கிறதுக்காகவும் நித்யானந்த ஆசிரமத்தில் அவரை பார்த்து பேசிட்டு போவாங்க. அப்படி நிறைய ஃபாலோவர்ஸ் அவருக்கு இருந்தாங்க. அதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஃபாலோவர்ஸுக்குள்ளேயே நிறைய அபிப்பிராய வித்தியாசங்கள். நான் தான் நித்யானந்தாவுக்கு ரொம்ப க்ளோஸு, நான் சொன்னால் நித்யானந்தா கேட்பாங்க, நான் தான் அவருக்கு எல்லா பணிவிடையும் செய்கிறேன், நான் தான் அவருக்கு வேண்டப்பட்ட ஆள் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே நிறைய சர்ச்சை, சண்டை, அபிப்பிராய வித்தியாசங்கள் எல்லாம் வருமா. அப்போது நம்ம சுவாமி முக்தானந்தா என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம தலையிடவே கூடாது. ஒரு ஆசிரமத்துக்கு வந்தோமா, குருவை பார்த்தோமா, அவர் கொடுக்குற ஆசிகளை வாங்கினோமா, அங்கே தங்கணுமா, தங்கி அங்கே செய்ய வேண்டிய சாதனைகள்லாம் செஞ்சுட்டு உயர்ந்த நிலைக்கு வரணுமேங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் வரணுமே தவிர, அங்கேயும் ஆசிரமத்துலேயும் நீ பெரிய ஆள், நான் நித்யானந்தாவோட ரொம்ப க்ளோஸு, நான் சொன்னால் கேட்பார், அந்த மாதிரியெல்லாம் ஒரு சர்ச்சைக்கு இடம் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறார். அந்த விஷயத்தில் எனக்கும் ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ நிறைய மகான்கள் இப்போவும் இருக்காங்க, நம்ம இடையிலையும் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க, ஷார்ட்ஸ் போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்போது அவங்கள பற்றியும் நிறைய விவாதங்கள் நடக்குது. ஆனால் இந்த கான்ட்ரவர்சியில் எல்லாமே இதிலெல்லாம் நம்ம தலையிடவே கூடாதுங்கிறது தான் என்னோட பாலிசி, என்னோட கொள்கை. அதாவது ஒரு மகான் ஏதாவது சொல்கிறாரா, நம்ம வாழ்க்கைக்கு அது எவ்வளோ தூரம் பொருந்தும்,
நமக்கு எவ்வளோ தூரம் அதை கடைபிடிக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும், அதை ஃபாலோ பண்ணணும். அவ்வளோதான். அவர் எப்போ பாரு ஃப்ளைட்டில் போகிறாரு, இல்லைன்னா இவர் எப்போ பாரு இந்த இவ்வளோ பெரிய காஸ்ட்லியான ஷால் போடுறாரு, இல்லைன்னா இந்த காரில் போகிறாரு, இந்த மோட்டர் பைக்கில் போகிறாரு. அதெல்லாம் அவங்களோட பர்சனல் லைக்ஸ், அவங்களோட பர்சனலாக இருக்க ஒரு விஷயம். சிலவங்களுக்கு மோட்டர் பைக் ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும், சின்னதுலேருந்தே ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்போ பெருசாகும்போது அதில் ஒரு க்ரேஸ் இருக்குது, இருந்துட்டு போகுது. ஒருத்தர் இன்னொரு சாமியார் ஆடி காரில் போகிறாரு, ஒருத்தர் பென்ஸில் போயிட்டு போகிறாரு. அவங்களுக்கு ஆசிரமத்துக்குன்னு இருக்கும், இல்லைன்னா அவங்களுக்கே சொந்த கார் இருக்கும், அவங்கக்கிட்ட பைசா இருக்கும், இருந்தால் இருந்துட்டு போகிறாங்க. நம்மள்கிட்ட வந்து கேட்கலையே, அவங்களுக்கு இருக்கிறதுல சௌகரியத்தில் இருக்காங்க, இருந்துட்டு போட்டுமே. அதாவது அதனால் அந்த சர்ச்சை விஷயத்தில் அதே மாதிரி ஒரு மகான் ஒரு ப்ராமினெண்ட்டாக ஒரு பேர் எடுக்கிற மாதிரி வரும்போது கட்டாயமாக அவங்கள பற்றி நிறைய பேரை அவங்கள பற்றி இல்லாதும் பொல்லாதும் பேசுகிறதுக்கு ஆளுங்க தயாராக இருக்காங்க. நம்ம ஆளுங்க, நம்ம மனுஷங்கள், நம்ம மக்கள் அப்படி. ஓகே, அதில் வந்து உண்மையும் இருக்கலாம், பொய்யும் இருக்கலாம். ஆனால் நம்மளை மாதிரி ஒரு சாதகன், அதாவது நான்லாம் வந்து பியோராக ஒரு சாதகிங்கிற நிலையில் தான் அந்த ஒரு மகானை யாராக இருந்தாலும் சரி பார்ப்பேன். அதாவது அவங்க சொல்கிறதுல ஏதாவது எனக்கு நல்லது இருக்கா, என்னோடய வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கா, எனக்கு அதை ஃபாலோ பண்ணனா எனக்கு முக்தி கிடைக்குமா, எனக்கு ஆன்மீகத்தில் முன்னேற்றம் கிடைக்குமா, அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணும். மற்றபடி அனாவசியமான அவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றியோ அவங்களோட சர்ச்சையிலையோ நம்ம தலையிடவே கூடாது. யாராக இருந்தாலும் சரிங்க. சில சமயம் யார் கண்டா நாளைக்கு நானும் சில சமயம் ஃபேமஸ் ஆவேனா இருக்கும். ஃபேமஸ் ஆன இப்போ யாரும் என்னை பற்றி ஒன்றும் பேச மாட்டாங்க. நான் ஃபேமஸ் ஆனேன்னா 4 பேர் என்னை பற்றி தாழ்வாகவும் பேசுகிறதுக்கும் தயாராக இருப்பாங்க. அது அந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி, கான்ட்ரவர்சி அந்த மாதிரி விஷயங்களில் நம்ம தலையிடவே கூடாது. ஏதாவது நல்லது சொன்னாங்களா கேட்போம், ஃபாலோ பண்ணுவோம், பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுவோம், இல்லையா விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா இது வந்து அந்த பேசப்படுற ஆளுங்களை பாதிக்காது, இது நம்மளை பாதிக்கும், நம்மளோட மனசை பாதிக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், யார் எப்படி இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரிய மகானாக இருந்தாலும் சரி, ஏதோ நல்லது சொல்கிறாங்களா, நம்ம வாழ்க்கைக்கு பொருந்துமா, ஃபாலோ பண்ணுங்கள், இல்லையா கப் சிப்னு பேசாமல் அதை தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ சுவாமி முக்தானந்தாவும் அந்த மாதிரி தான் சொல்கிறாரு. சும்மா ஆசிரமத்துக்கு வந்து அதையும் இதையும் பேசி உள்ளுக்குள்ளே ஒரு சண்டை, உள்ளுக்குள்ளே ஒரு இது, நான் பெருசா நீ பெருசா, அங்கேயும் ஈகோயிஸ்டிக்காக இருந்தோம்னா அப்புறம் ஆசிரமத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையா. அப்போ இன்னொரு விஷயம் கூட நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன். அதாவது நம்ம எல்லாருமே முடிஞ்சால் இடையில ஒரு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆசிரமத்தில் போய் ஒரு 10 நாள் இருந்துட்டு வரணும். நான் அந்த மாதிரி நிறைய ஆசிரமத்துக்கு போயிருக்கேன். அதில் எனக்கு பிடிச்ச ஒரு 4-5 ஆசிரமம் ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்கேன். அப்போ மாறி மாறி இந்த ஆசிரமங்களுக்கெல்லாம் நான் போவேன். அதாவது எதுக்கு போகிறேன்னா, நமக்கு வீட்டில் கிடைக்காத ஒரு மன அமைதி அங்கே கிடைக்கும். இங்கே இப்போ வீட்டில் இருக்கும்போது பாருங்கள், எனக்கு வந்து எல்லா சௌகரியமும் இருக்குது. நம்ம எல்லா விஷயத்தையும் பார்த்து, அதாவது கேஸ் அணைச்சோமா, மோட்டர் ஆஃப் பண்ணோமா, குக்கர் ஆஃப் பண்ணோமா, அதை பண்ணோமா, வேலையெல்லாம் முடித்து அக்கடான்னு வந்து ஒரு மணி நேரம் மெடிடேஷன் பண்ணலாம், நிம்மதியாக உட்காரலாம், எல்லா வேலையும் முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி உட்கார்ந்தோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் யாராவது பெல் அடிப்பாங்க. போஸ்ட்மேனாக இருக்கலாம், கொரியர்காரனாக இருக்கலாம், அமேசான்லேருந்து ஏதாவது ஆர்டர் பண்ணியிருப்போம், அப்போ கொண்டு வந்து கொடுப்பான். ஏன்டா வந்தேன்னு நம்மளால் கேட்க முடியுமா? ஒன்றும் இல்லை, நான் இந்த பக்கம் போனேன், சும்மா உங்களை எப்படி இருக்கீங்கன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க, பார்க்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? இந்த மாதிரி அன்பு தொல்லைகள் கூட ஒரு ஆசிரமத்தில் கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும், அதாவது எல்லாத்தையும் நம்ம சொந்த பந்தங்களையெல்லாம் விட்டுட்டு, வீடையும் விட்டுட்டு ஆசிரமத்தில் போய் முழு நேரம் உட்காருங்கன்னு நான் சொல்லலை. நானும் அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். ஆனால் இடையில ஒரு மாதத்தில் ஒரு 2 நாள், இல்லையா மாதம்லாம் போக முடியாதுன்னா அதுவும் எனக்கு புரிஞ்சிக்க முடியாது, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை 10 நாள். நிறைய மெடிடேஷன் சென்டர்ஸ் இருக்குது, நிறைய ஆசிரமங்கள் இருக்குது.
இதில் வந்து மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் போகிறதோ, மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி அதை போகாமல் அவாய்ட் பண்ணுறதும் தப்பு. நீங்களாக போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 3 days இருக்கிற மாதிரி போங்க. உங்களுக்கு அந்த சூழ்நிலை, சுற்றுப்புறம் சூழ்நிலை, அங்கே இருக்க எனர்ஜி ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இன்னொரு 3 நாள் தங்குங்க. இல்லைன்னா வந்துட்டு அடுத்த தடவை கூட போகலாம். இல்லை உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா பேசாமல் வந்துடுங்க. ஆனால் இடையில நம்ம ஆசிரமத்துக்கு போய் அங்கே உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறது, அங்கே உட்காந்து சாதனை பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்மளோட ஆன்மீக வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறதுக்கு அது ரொம்ப நம்மளை ஹெல்ப் பண்ணும். அதுதான் சொல்கிறேன். அப்போது அங்கே போகும்போது அதாவது நம்ம குருவை அங்கே ஏதாவது 2-3 குருமார்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த குருமார்களெல்லாம் ஆதிசிவனோட வழியில் வந்த சித்த பரம்பரையில் வந்தவங்க அப்படின்னு நினச்சி அதுக்குண்டான மரியாதையை கொடுத்து அங்கே நம்மளோட சாதனைகளை தொடரணும் அப்படிங்கிறார். அங்கேயும் போய் காசிப்பு, மற்றவங்கள பற்றி பேசுகிறது, அங்கே உள்ளவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது, அப்போ உடனே மெயில் வாங்கிறது, அட்ரஸ் வாங்கிறது, அந்த மாதிரி விஷயத்துக்காகவே நம்ம அங்கே போகலைங்க. ஸோ ஆசிரமத்துக்கு போனோமா, 4 பேரை பற்றி கேட்குறது தெரிஞ்சுக்கிறதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் கூட அதுலேயும் அங்கே வேலைக்கு சாப்பாடு கிடைக்கிது, மெடிடேஷன் கொஞ்சம் நேரம் பண்ண சொல்கிறாங்க, அங்கே பாட்டு உட்காந்துட்டு பாக்கி ஃப்ரீ டைமில் எல்லாம் நம்ம பாட்டுக்கு அங்கே சுற்றிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்போட கூட்டமாக உட்காந்து பேசி அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு என்னோடய அபிப்பிராயம் மட்டும் இல்லை, சுவாமி முக்தானந்தாவும் அதே தான் சொல்கிறார். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, சித்தர்கள் இருக்கிற இடமே ரொம்ப பவர் உள்ள இடம். அந்த இடம் நிறைய பவர், எனர்ஜி நிறைஞ்சிருக்கும். அந்த மாதிரி இடத்துல போய் நம்மளும் மெடிடேஷன் பண்ணோம்னா நமக்கு மெடிடேஷன் தானாக ரொம்ப ஈஸியாக வரும். நிறைய விஷன்ஸ் கிடைக்கும், நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். நம்ம போகிறது அதுக்காகத்தான். ஓகேயா? ஸோ அது நம்ம நல்லபடியாக அங்கே போனோம், சாதனைகள் பண்ணணும், புதுசாக எதாவது படிக்க இருந்தால் கற்றுக்குறோம், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாமல் இருந்துட்டு வர்றோம். அதுதான் நம்மளோட நோக்கமே தவிர அங்கே போய் அங்கேயும் போய் மற்றவங்கள பற்றி குற்றம் சொல்கிறது, இது சரியில்லை, அது சரியில்லை, சாப்பாடு சரியில்லை, இன்றைக்கி சாம்பார் சரியில்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் அங்கேயும் போய் நம்ம தலையிடக்கூடாது. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பிடிச்சிருந்தா திருப்பி போங்க, இல்லையா விட்டுட்டு வேறு ஆசிரமம் போங்க. ஆனால் ஒரு வருஷத்தில் ஒரு தடவையாவது ஒரு ஆசிரமத்தில் ஒரு 10 நாள் போய் செலவிடுறது ரொம்ப நல்லது. ஓகே. அப்போது இந்த சித்த பரம்பரையில் வந்த இவருக்கும் அவரோட குருமார்களை ஆதிசிவனோட பாரம்பரியத்தில் வந்தவங்களாக நினச்சி அவ்வளோ தூரம் பக்தி செலுத்தி அவங்கள ஆராதித்து அவங்க சொல்லி கொடுக்குறத நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அந்த குண்டலினி சக்தி ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது சித்த பரம்பரையில் இந்த குண்டலினி இனிஷியேஷனுக்கு பேரே சாம்பவா இனிஷியேஷன். சாம்பவி முத்ரா கேட்டிருப்பீங்க. மகாவதார் பாபாஜியோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 2 கண்ணும் இப்படி மேலே போகும். ஏன்னா அவங்க 2 கண்ணும் வந்து இங்கே ஆக்ஞா சக்கரத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இப்படி இந்த மாதிரி எப்போவுமே அவங்களுக்கு கண்ணு நிலச்சி அப்படியே தான் இருக்கும். நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க. ஓகே. அதுதான் சாம்பவி முத்ரா. அப்போது இந்த குண்டலினி இனிஷியேஷனுக்கு பேர் சாம்பவா இனிஷியேஷன் அப்படின்னு. ரெண்டாவது, இந்த சித்த பரம்பரையில் நிறைய பேர் இந்த ஹம்ச காயத்ரிங்கிற ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ஹம்ச காயத்ரிங்கிறதும் அந்த ஒரு ஜப மந்திரம் இருக்குது. அந்த ஜப மந்திரங்கிறது சோகம் அப்படிம்பாங்க. சோகம்னா நம்ம துக்கத்தில் ஆழ்ந்து கிடக்கிற சோகம் இல்லை. இது வந்து உள்மூச்சு வாங்கும்போது சோ அப்படிம்பாங்க. வெளிமூச்சு விடும்போது ஹம் அப்படிம்பாங்க. அப்போ இந்த சோகம்ங்கிறதே ஒரு மெடிடேஷன் மெத்தட். அதுக்கு தான் ஜப மந்த்ரா. சோகம்ங்கிறது ஒரு ஜப மந்திரம். ஜப மந்திரம்ங்கிறது இந்த ஜபிக்கிறதுக்காக இல்லை, நம்ம இந்த உள்மூச்சு வாங்கும்போதும் வெளிமூச்சு விடும்போதும் அதை சொல்லிக்கிட்டே செய்யணும். இப்போது ஆனாபானாசதி செய்யும்போது நமக்கு மெயினாக என்ன பண்ணுறோம், நம்ம சுவாசத்தை அப்சர்வ் பண்ணுறோம் இல்லையா? உள்மூச்சு போடுறதும் வெளிமூச்சு போடுறதும் அதையே நம்ம கவனிச்சிட்ருக்கோம். அதுதான் ஆனாபானாசதி.
ஓகே. அப்போது அந்த மாதிரி பண்ணும்போது இந்த சோகம் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே செஞ்சிங்கன்னா நம்ம கவனச்சிதறல் குறைக்கலாம். நம்ம கவனம் நம்மளை விட்டு சிதறாமல் இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியும் மங்கி மைண்டு எப்படி இருக்குதுன்னு, நம்ம மனசு எப்படி இருக்குதுன்னு நமக்கு தான் தெரியும். எல்லாரோட மனசும் அப்படி தான் இருக்குது. ஓகே. நானும் மெடிடேஷனில் உட்காந்தேன்னா அப்போ தான் தெரியும் இந்த மைண்டு ஏன் இப்படி கடந்து அலபாயுது, ஏன் இந்த மாதிரி தாவிட்டே இருக்குது அப்படின்னு. சாதாரணமாக இருக்கும்போது கூட நம்ம மைண்டை நினைக்கிறதில்ல. ஏன்னா மைண்டு பின்னாடியே நம்ம போய் பழகிட்டோம். ஆனால் இந்த மெடிடேஷன் அந்த மாதிரி கொஞ்சம் தனியாக உட்காரணும், அமைதியில் உட்காரணும், சைலன்ஸ் வேணும் அப்படின்லாம் போய் உட்கார்ந்து பார்த்தா தாங்க தெரியுது நம்ம மனசு ஏன் இப்படி கடந்து அலப்பாயுது அப்படின்னு. அப்போது அந்த மாதிரி அலப்பாயிற மனசை நம்ம ஒரு காம்னஸ்க்கு, அதாவது பீட்டா லெவல்லேருந்து ஆல்ஃபா லெவலுக்கு கொண்டு வர்றது தான் மெடிடேஷன். அதை கடைசியாக அந்த மெடிடேஷனோட கோல்ங்கிறது நோ தாட் ஸ்டேட். நோ தாட் ஸ்டேட்னா என்ன? எந்த சிந்தனையும் வராத ஒரு மனசு. அந்த நோ தாட் ஸ்டேட்டெல்லாம் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப நாள் ஆகும். அதாவது கான்ஸ்டண்ட்டாக சின்சியராக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த ஸ்டேஜுக்கு முடியும், அந்த ஸ்டேஜுக்கு போய் சேர முடியும். ஆனால் இது சாத்தியமான்னு கேட்டால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இது சாத்தியம்தான். ஓகே. எல்லாம் மனுஷனாக ஜென்மம் எடுத்த எல்லாத்துக்குமே அந்த இறைநிலையை அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் 100% இருக்குது. ஆனால் அதை நம்ம எவ்வளோ தூரம் உபயோகப்படுத்துகிறோம், என்னென்ன சாதனைகள் பண்ணுறோம், எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்துகிறோம், எப்படி நம்ம உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுறோம், எல்லாமே அதில் அடங்குதுங்க. அப்போ எல்லா விதத்துலேயும் நம்ம நல்லபடியாக வாழ்ந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த சித் சக்திங்கிற குண்டலினி சக்தி எழும்போம், ஆக்டிவேட் ஆகும், நமக்கும் முக்தி பேர் கிடைக்கும். அதுதான் சத்தியம். ஓகே. ஸோ அந்த அப்போது இப்போ எதுக்கு இது இவ்வளோ சொல்கிறேன்னா, அந்த மெடிடேஷனில் அந்த பீட்டா லெவல்லேருந்து ஆல்ஃபா லெவலுக்கு வரணுன்னா அந்த மனசை காம் பண்ணணும். மனசை எவ்வளோ தூரம் அமைதிப்படுத்துகிறோமோ அதுதான் மெடிடேஷன். அதுக்காக தான் நம்ம மெடிடேஷன் பண்ணுறோம். அப்போது நம்ம மனசை அமைதிப்படுத்தி பீட்டா லெவல்லேருந்து ஆல்ஃபா வந்து, ஆல்ஃபாலேருந்து தீட்டா வந்து, தீட்டாலேருந்து மகாசமாதிக்கு போகணும். ஓகே. அப்போ அந்த மாதிரி பண்ணும். அப்போ அதுக்காக தான் நம்ம மெடிடேஷன் பண்ணுறதே. அப்படி இருக்கும்போது இந்த சிதறல், அந்த சிந்தனைகள்லாம் சிதறி போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி தான் இந்த சோகம். ஸோ உள்மூச்சு வாங்கும்போது சோ, வெளிமூச்சு விடும்போது ஹம் அப்படின்னுங்களா. சிலவங்க 1 2 3ன்னு எண்ணுவாங்க. சிலவங்க 100லேருந்து 100, 99, 98, 97 அந்த மாதிரி எண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரியெல்லாம் எதுக்கு நம்ம பண்ணுறோம்னா, நம்மளையே நம்ம எப்படி பண்ணுறோங்கிறத நம்ம கவனிக்கணும். அதாவது நம்ம கவனச்சிதறல் வராமல் மூச்சிலேயே கான்சன்ட்ரேட் பண்ணணுன்னா இந்த மாதிரி வழிகளெல்லாம் நம்ம உபயோகிக்கலாம். ஸோ இந்த சித்த பரம்பரையிலையும் இந்த மாதிரி சோகம் அப்படின்னு சொல்கிற வழக்கம் உண்டு. ஓகே. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது அங்கே ஒரு ஆசிரமத்தில் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்ம நல்லபடியாக நம்ம சாதனைகள் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா அந்த இடத்தோட சூழ்நிலை அப்படி, அந்த இடத்தோட எனர்ஜி லெவல் அப்படி. ஓகே. அங்கேயும் போய் நம்ம மற்றவங்கள பற்றி குத்த சொல்லுவேன், மற்றவங்கள பற்றி குறை சொல்லுவேன், காசிப்பு பண்ணுவேன், இல்லைன்னா வீணாக உட்காந்து தூங்குவேன், வேலைக்கு போய் சாப்பிட்டுட்டு வந்து நல்ல ஆசிரம வாழ்க்கை தானே, யார் என்ன கேட்க போகிறா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அங்கே போய் படுத்து ரூமில் போய் தூங்கிட்டு இருந்தோம்னா நமக்கு எந்த முன்னேற்றமும் ஸ்பிரிச்சுவல் அதாவது ஆன்மீக வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவல் பாத்தில் நமக்கு முன்னேற்றம் கிடைக்காது அப்படின்னு தான் முக்தானந்தா சொல்கிறார். அப்போது நல்லபடியாக அங்கே நிறைய நேரம் செலவு பண்ணி மெடிடேஷன் பண்ணோம்னா நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். அங்கேயும் போய் வீட்டில் இருக்கிறத விட மோசமாக தான் இருப்பேன் அப்படின்னா அனுபவங்கள் கிடைக்காதது மட்டும் இல்லை, நம்ம குண்டலினி சக்தியோட பவரே குறையும்.
அப்படின்னு சொல்கிறார். ஸோ அங்கே இருக்க சித்தரை நம்ம குருவாக நினச்சி, அதை சிவன் பரம்பரையில் வந்த ஒரு குருவாக நினச்சி அவ்வளோ மரியாதை காமிச்சு அவரோட அவ்வளோ பற்றுதலோட நம்ம அங்கே போய் சாதனை பண்ணணும் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லை, ரொம்ப டிசிப்ளின்டான, ரொம்ப அடக்க ஒதுக்கமான வாழ்க்கையை அங்கே வாழணும். அது 10 நாளாக இருக்கலாம், 5 நாளாக இருக்கலாம், 3 நாளாக இருக்கலாம். அந்த 3 நாளும் நம்ம வேண்டாததெல்லாம் பேசக்கூடாது, மற்றவங்க டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் நம்மளோட நடவடிக்கைகளை நம்மளே கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ டிசிப்ளின்டாக லைஃப்பில் இருந்தால் தான் அங்கே நமக்கு சித் சக்தியை எழுப்ப முடியும் அப்படிங்கிறார். ரெண்டாவது இன்னொன்று என்ன சொல்கிறாரு, ஒரு சின்ன இன்சிடெண்ட் சொல்கிறார். அதாவது சுவாமி முக்தானந்தா ஆசிரமத்தில் இருக்கும்போது ஒரு பொண்ணு அங்கே வந்திருக்கா. அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, நல்லா மெடிடேஷன் பண்ணி மடன்னு அவளுக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் வருது. அவளுக்கு விஷன்ஸ் வருது, டக்கு 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 டக்குன்னு ஒவ்வொரு நாளும் அப்படியே முன்னேறிட்டு வரா. அப்போ ஒரு நாள் இந்த பொண்ணு பாதியில் மெடிடேஷன்லேருந்து எந்திரிச்சு ஓடி வந்து இந்த சுவாமி முக்தானந்தாட்ட கேட்குறாளாம், நான் இப்போ மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய வலது கையில் இந்த பெருவிரல், இந்த விரலில் பாம்பு கொத்திடுச்சு அப்படின்னு சொன்னாலாம். அப்போது முக்தானந்தா என்ன சொல்கிறாருன்னா, உண்மையிலே மெடிடேஷன் பண்ணும்போது பாம்பு கொத்துனா அது முக்தி கிடைக்கிறதுக்கு உண்டான வழி, அதாவது ஒரு சைன், சீக்கிரமாக இந்த பொண்ணுக்கு லிபரேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சைன் தான் அது அப்படின்னு சொல்கிறார். அதாவது உங்களுக்குமே நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது நிஜ வாழ்க்கையில் பாம்பு கொத்தினாலும் சரி, மெடிடேஷனில் அப்படி ஒரு காட்சி கிடைச்சாலும் சரி, இல்லை கனவுல அந்த மாதிரி பாம்பு உங்களை இந்த வலது கையில் இந்த நீளமாக இருக்கே இந்த மிடில் ஃபிங்கர், இந்த நடுவிரலில் கொத்தினால் உங்களுக்கு சீக்கிரமாக முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இது எனக்கு ஒரு புதுமையான ஒரு நியூஸாக இருந்தது. அதனால தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் அதை கவனமாக மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் மெடிடேட் பண்ணும்போது கூட அப்படி சில சமயம் சில காட்சிகள் வரலாம். அப்போ என்ன அர்த்தம், நாளைக்கே நமக்கு முக்தி கிடைக்கும்னு இல்லை, நம்ம போகிற வழி கரெக்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா, அது மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு, அதாவது ஒரு கர்ப்பிணி பெண் எப்படி அவள் வயிற்றில் வளர்கிற குழந்தைய அவ்வளோ கவனமாக பார்த்துக்கிறாளோ, அந்த மாதிரி நம்மளோட நடவடிக்கைகளை ஆசிரமத்தில் இருக்கும்போது கவனமாக பார்த்துக்கணும். நம்மளோட எண்ணம், சொல், செயல் எல்லாமே ரொம்ப சுத்தமாக இருக்கணும், ரொம்ப சுத்தமாக இருக்கணும். மனசு அவ்வளோ சுத்தமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த சித் சக்தியோட பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். வேற ஒன்றும் இதாக இல்லை. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாரு, அது மட்டும் இல்லை, அப்போ சித் சக்தி, அந்த குண்டலினி சக்தி எழும்புறது மட்டும் இல்லை, நம்ம கண்ணாபின்னான்னு பேசிக்கிட்டு சாதனை எல்லாம் பண்ணாமல் இருந்தால் எழும்பாதது மட்டும் இல்லை, அதோட பவரே குறைஞ்சி போயிடும், இருக்கிற பவரும் போயிடும் அப்படிங்கிறார். ஓகே. ரெண்டாவது, சில ஆசிரமத்துக்குள்ளன்னு இல்லை, எங்கேயுமே சில விதிமுறைகளை நம்ம கடைபிடிக்கணுங்க. அந்த விதிமுறைகள்னால் என்னென்னா, மற்றவங்களோட சாப்பிட்டதோட எச்சில் நம்ம சாப்பிடக்கூடாது. அது நம்ம குழந்தையாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த யோக வாழ்க்கையில் வந்துட்டோம், மெடிடேஷனில் ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கும்போது ஒரு விதமான யோக வாழ்க்கை தான் நம்ம வாழ்கிறோம். ஓகே, இந்த இல்லறத்தில் வாழ்ந்தால் கூட நம்ம ஒரு யோகியாக வாழணும்னு நினைக்கிறோம். அதுக்குண்டான சிரமங்கள் நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம சொந்த குழந்தைங்களானா கூட ஒருத்தவங்களோட எச்சில் பிளேட்லேருந்து நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாது. இது நான் ரொம்ப எல்லா அம்மாக்களுமே பண்ணுவாங்க. இந்த செர்லாக் கொடுக்கறதுலேருந்து ஆரம்பிக்குங்க. குழந்தைக்கு ஒரு கிண்ணத்தில் செர்லாக்கு கலக்குவோம், கொடுப்போம். அது பாதி தான் குடிக்கும், பாதி தான் சாப்பிடும், பாக்கி ஐயோ எவ்வளோ காசு போட்டு வாங்கினது
அப்படின்னு நினச்சி பாக்கியை நம்மளே போட்டுக்குவோம். அதே மாதிரி டைனிங் டேபிளில் எல்லோரும் உட்காந்து சாப்பிடுவோம், கடைசியில் தான் நம்ம சாப்பிடுவோம். இல்லை அவங்களுக்கு அவங்க கூட உட்காந்தா கூட குழந்தைங்களாம் பாதி விட்டுட்டு போயிடும், எனக்கு சாப்பாடு வேண்டான்றோம். இல்லைனா ஒரு தோசை எடுக்கும், 2 பிச்சு போட்டுட்டு போயிடும். ஐயோ ஐயோ எவ்வளோ காசு இந்த விற்கிற விலைக்கு, விலைவாசி விற்கிற இதில் பாதி தோசை வீணாக போகுதே, இவ்வளோ சாம்பாரை வேஸ்ட் பண்ணுறாளே, இவ்வளோ கறி வேஸ்ட்டாக போகுதே, போடு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நானே அந்த தட்டில் போட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்லாம் நானும் முன்ன பண்ணியிருக்கேன். என்னோடய குழந்தையோட செர்லாக்கோட பாக்கி நான் சாப்பிட்ருக்கேன். ஏன்னா இதே காரணம்தான், ஐயோ இவ்வளோ காசு போட்டு வாங்குகிறோமேன்னு. ஏன்னா குழந்தை நல்லா சாப்பிட்டோம், அதுக்கு பத்தாமல் வரக்கூடாதுங்கிற ஒரு இதில் தான் நம்ம நிறைய போட்டு கொடுக்கணும். அப்போ பாக்கி வரும்போது ஸ்வாகா எல்லாத்தையும் சாப்பிட்றோம். ஆனால் இந்த யோக வாழ்க்கையில் வாழ்கிறவங்க மற்றவங்க பிளேட்டில் இருந்தெல்லாம் கைப்பட்டு எடுத்து சாப்பிடக்கூடாது. மிச்சம் மீதி எச்சில் பண்ணதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி இன்னொன்று, மற்றவங்களையெல்லாம் அனாவசியமாக தொட்டு பேசக்கூடாது. எனக்கு என்னவோங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு மற்றவங்க பக்கத்தில் உட்கார்றது, இந்த இடித்து உட்கார்றது, தொட்டு பேசுறது, சிலவங்க பேசும்போதெல்லாம் இந்த இப்படி பேசுவாங்க. எனக்கு அதெல்லாம் சின்னதுலேருந்தே பிடிக்காத விஷயம். அதே மாதிரி எனக்குன்னு தனி பிளேட்டு, எனக்குன்னு தனி கிளாஸ் வச்சுருப்பேன். என்னோடய பெட்டில் மற்றவங்களாம் வந்து படுத்தா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் பகலில் எல்லாம் என்னோடய பெட்டுக்கு தனி ஒரு பெட்ஷீட் போடுவேன். அதுவா யாராவது வந்து படுத்தா கூட நைட்டு எல்லா நாளுமே, யார் படுத்தாலும் படுக்காட்டினாலும் சரி, நைட்டு அந்த பெட்ஷீட்டை மாற்றிட்டு வேறு எனக்குன்னு வச்சுருக்க பெட்ஷீட்டை விரித்து தான் நான் படுப்பேன். ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம கொஞ்சம் மற்றவங்கள்ட்டேருந்து கொஞ்சம் விலகி தான் இருக்கணும். எப்போ பாரு, எனக்கு இந்த வாடி போடி இந்த மாதிரி பேசுகிறது கூட எனக்கு பிடிக்காதுங்க. சின்னதுலேருந்தே யாரும் என்கிட்ட சொல்லலை, நீ அப்படி பேசக்கூடாது இப்படி பேசக்கூடாதுன்னு. ஆனால் வாப்போன்னு சொல்லுவேன், வாங்க போங்கன்னு சொல்லலாம். மற்றபடி இந்த வாடி பொடின்னு சொல்கிறது, சின்ன கெட்ட வார்த்தைகள்லாம் சொல்கிறது, அந்த மாதிரி குணங்கள்லாம் நிறைய பேர்த்திட்ட இருக்குது. அதெல்லாம் கூட நம்ம மாற்றணும். அதாவது சின்ன விஷயத்தில் கூட நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு முத்தானந்தா சொல்கிறார். வேற ஒன்றும் இல்லை. ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாரு, அதாவது இந்த இல்லற வாழ்க்கையில் நம்ம மனசு எதை நாடும், போகங்களை தான் நாடுது. டிவி பார்க்கணும், நல்லா உடுத்தணும், வெளியே போகணும், பார்ட்டிக்கு போகணும், ஜாலியாக இருக்கணும், அந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்லேயே மனசு லயிக்குது. அவங்களுக்கு முக்தி கிடைக்கிறது கஷ்டம். இல்லை சிலவங்க உடம்பை வருத்தி காட்டுக்கு போய் தவம் பண்ணி எனக்கு எப்படியாவது முக்தி கிடைக்கணும் அப்படின்னு கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த புற உலகில் இருக்க என்ஜாய்மெண்ட்டு, இன்பங்களை அனுபவிக்க அவங்களுக்கு முடியல. ஆனால் முக்தானந்தா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த சித் சக்தி குண்டலினி மெடிடேஷன் அந்த மாதிரி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே கிடைக்கும். அதாவது உலக வாழ்க்கையிலையும் ஆடம்பரமாக வாழலாம், உலக வாழ்க்கையிலையும் சந்தோஷமாக இருக்கலாம், அதே சமயத்தில் உங்களுக்கு முக்தியும் கிடைக்கும். அதுதான் இந்த குண்டலினி இனிஷியேஷன் பண்ணும்போது கிடைக்கிற ஒரு அனுபவம் அப்படிங்கிறார். அதாவது பொதுவாகவே இல்லாட்டினா கூட சொல்லுவாங்க, சரி இப்போது நான் ஸ்பிரிச்சுவலாக பேசுகிறேன், கோயிலுக்கு போகிறேன், ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்குது, நிறைய பேர்த்துக்கு அந்த மாதிரி இருக்குது. அவங்களாம் எல்லாருமே காவி உடை தரித்து இல்லைன்னா காவி உடை உடுத்தி காட்டுக்கு நடுவில் போய் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்கிற தேவையே கிடையாது. நமக்கு பெரிய கார் இருக்கா, ஆடி கார் இருக்கா, பென்ஸ் இருக்கா, போங்க. கையில் காசு இருக்கா, அனுபவிங்க, தப்பு இல்லை. அதுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் அதாவது ஆடம்பர வாழ்க்கையோ அது ஒரு சொகுசான ஒரு காரில் போகிறதோ அதெல்லாம் ஆன்மீகத்துக்கு எதிரே கிடையாது. அதெல்லாம் தடையே கிடையாது. இருந்தால் அனுபவிக்கலாம், இல்லைன்னா விட்டுடுங்க. ஆனால் இவன் பாரு பெரிய சாமியாராம், இதெல்லாம் என்ன அப்போது போகிறத பற்றியா, போகிறதும் வர்றதும் பென்ஸில், இவன் என்னத்த சாமியார் அப்படி பேசக்கூடாது. ஏன்னா பென்ஸில் போகிறதுக்கும் சாமியாராக ஒரு வாழ்க்கை நடத்துறதுக்கும் எந்த தடையும் இல்லை. ஒன்றே ஒன்று எது அங்கே வருதுன்னா, அங்கே இருக்க விஷயம் என்னென்னா, இப்போ பென்ஸ் காரில் நான் போகிறேன், ஆஹா நான் அதுக்கு பற்றியா
நான் எவ்வளோ ஆடம்பரமாக இருக்கேன், நான் எவ்வளோ செல்வாக்கோடு இருக்கேன் பற்றியா, அப்படிங்கிற ஒரு நினப்பு வரக்கூடாது. அப்போ நம்ம ஆட்டிடியூடு தாங்க முக்கியம். நம்ம சௌகரியத்துக்காக சரி ஒரு லாங் ட்ரைவ் போகிறோம், ஊருக்கு போகிறோம், ஒரு பெரிய கார் எடுத்துகிட்டு போகிறோம், இருந்ததுன்னா எடுத்துகிட்டு போங்க. அதில் ட்ராவல் பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு வர போகிறதில்ல. அதனால் நமக்கு குண்டலினி சக்தியெல்லாம் பாழாக போய்டும்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அந்த நினப்பு இருக்குல்ல, நான் பெரிய ஆள், நான் இந்த சமூகத்தில் பெரிய ஆள், என்னை எல்லோரும் மதிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அந்த ஈகோயிஸ்டிக் அப்ரோச் தான் தப்பு. மற்றபடி நமக்கு இருக்கிறது ஆடம்பரமாக இருந்தாலும் தப்பு இல்லை. ஆனால் மனசில் எது வச்சா நமக்கு கிடைக்கிறத வச்சு அனுபவிக்கலாங்க. ஆனால் எப்போ என்ன பண்ணணும் தெரியுமா? நான் வரும்போது ஒன்றும் கொண்டு வரல, போகும்போதும் ஒன்றும் கொண்டு போகிறதில்ல. அப்போது இந்த இடையில கிடைச்சதெல்லாம் எனக்கு கடவுள் கொடுத்த பரிசு, கடவுளோட கிருபை அப்படின்னு நினச்சி நம்ம ஆடம்பரமாக வாழ்க்கை வாழ்ந்தாலும் தப்பு இல்லை. உள்ளுக்குள்ளே அந்த என்ன பக்தி வேணும், உள்ளுக்குள்ள மனசில் பணிவு வேணும். அதுதான் முக்கியம். அது இருந்தால் நம்ம ஆன்மீகத்தில் முன்னேறலாம் அப்படின்னு தான் முக்தானந்தாவும் சொல்கிறார். ஸோ அவர் அதாவது இன்னும் ஒரே ஒரு கோட் சொல்லி முடிக்கிறேன். இந்த ஸ்பந்தா சாஸ்திரா அப்படின்னு அப்போ ஒரு புக் இருக்கும் போல் இருக்குது. ஸ்பந்த சாஸ்திரா நார்த் இந்தியாவிலலாம் ஃபேமஸாக இருக்கலாம். நம்ம இந்த சிவபுராணம் அப்படி இப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, கருட புராணம்னு. அந்த மாதிரி ஒரு ஸ்பந்த சாஸ்திராவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, he knows the true reality who sees the entire universe as the play of Parashakti or Parashiva, that is the universal consciousness. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, அதாவது இந்த உலகமே கடவுளோட படைப்பு, கடவுளோட அற்புதங்கள் நிறைந்தது தான் இந்த வாழ்க்கை, இந்த உலகம். அதாவது இந்த உலகத்தில் கடவுளை பார்க்கணும். கடவுள் அந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொன்றும் கடவுள் நமக்கு கொடுத்த பரிசளிப்பு, கிஃப்ட்டு அப்படின்னு நம்ம நினச்சி அதை அனுபவித்தோம்னா அதில் தப்பில்லை. அப்படி தான் நம்ம நினைக்கணும் அப்படின்னு ஸ்பந்த சூத்திராவில் சொல்லியிருக்கிறதா சுவாமி முக்தானந்தர் நமக்கு சொல்கிறார். அதாவது உலகத்தில் பார்க்குறது எல்லாமே கடவுளாக பார்க்கணும். செடி கொடி மரம் மனுஷங்க எல்லாரையுமே கடவுளோட ஒரு ரிஃப்ளெக்ஷனாக நம்ம பார்த்தோம்னா நமக்கு வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். ஓகே, அப்போது நம்ம ஒரு ஆசிரமத்துக்கு போனோம்னா அங்கேயும் கட்டுத்திட்டத்தோட கட்டுப்பாடோடு கொஞ்ச நாள் இருந்து நம்மளோட சாதனைகள்லாம் செஞ்சு எவ்வளோ தூரம் மேலே முன்னேற முடியுமோ அவ்வளோ தூரம் முன்னேறணும். அதுக்கு உண்டான இடம்தான் ஒரு சித்தாவோட ஆசிரமம். அப்போது அதுதான் இந்த சாப்டரில் அவர் சொல்கிறார். ஓகே, ஏன்னா அவரும் அவரோட குருவோட ஆசிரமத்தில் ரொம்ப வருஷம் இருந்திருக்காரு. பல பேரை வர்றவங்க போகிறவங்களெல்லாம் பார்க்குறாரு. அதனால நமக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. அதை நம்ம எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லை, என்னோடய பர்சனல் அட்வைஸ் என்னென்னா, நம்ம இந்த இல்லற வாழ்க்கையில் இருக்கும்போதே முடிஞ்ச வரைக்கும், அதாவது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாரம் இல்லைன்னா ஒரு வருஷத்தில் 10 நாள் நிறைய மெடிடேஷன் சென்டர்ஸ் இருக்குது. அதாவது நான் சொல்கிறேனே, திண்டுக்கல்லில் ஒரு விபசனா மெடிடேஷன் சென்டரில் தான் நான் வந்து ஆன்லைனில் புக் பண்ணி போனேன். 10 நாள் 2 வேளை சாப்பாடு, காலையில் 6:30 மணிக்கு சாப்பாடு. நான்லாம் காலையில் 6:30 மணிக்கெலாம் சாப்பிட்டு பழக்கமே கிடையாது. அப்புறம் மத்தியானம் 12 மணிக்கு சாப்பாடு, அதோட சாப்பாடு முடிஞ்சிடும். நைட்டு ஒன்றும் கிடையாது. ஆனால் முதல் நாள் போனேன், ஐயோ 6:30 மணிக்கு சாப்பாடு. ஏன்னா 4 மணிக்கு எந்திரிக்கிறோம், நைட்டு 9 மணிக்கு தூங்குகிறோம். அப்போது நான் சரி 4 மணிக்கு எந்திரிக்கும் போது 6:30 ஆகும்போது பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்றலாம் அப்படின்னு நினச்சி 1-2 நாள் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் பழகிட்டேன். அப்படி 10 நாள் சைலன்ஸுங்க. விபசனாங்கிறது 10 நாள் சைலன்ஸ். ஒரு 6ஆவது நாளில் இருந்தே எனக்கு நிறைய நல்ல அனுபவங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அதாவது அந்த ஆசிரமத்தில் நிறைய பேர் வாலண்டியர்ஸாக ஹெல்ப் பண்ணுவாங்க.
லேடிஸ் எல்லாம் இருக்காங்க, ஜென்ஸும் வாலண்டியர்ஸ் இருக்காங்க. எனக்கு 6வது நாள்லேருந்து நைட்டு 9 மணிக்கு லைட்ஸ் ஆஃப். 9 மணிக்கு படுத்துட்டேன்னா கரெக்டாக ஒரு 9:30 மணிக்கு அந்த வெராண்டாவில் கொலுசு சத்தம் கேட்குது. உண்மையிலே ஃபஸ்ட்டு டே வந்து நான் என்னோடய மூளையை உபயோகித்து யோசித்து பார்த்தேன். எப்படி நம்ம வாலண்டியர்ஸ், ஏன்னா பார்ட்டிசிபெண்ட்ஸ் யாரும் கொலுசு போடலை, வாலண்டியர்ஸ் யாரும் போட்டிருப்பாங்களோ, நம்ம அப்படி கேட்கலையே. ஏன்னா கொலுசெல்லாம் போட்டிருந்தா உடனே கழட்ட சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சத்தம் கூட நம்ம ஒரு மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு சாதகனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கழட்ட சொல்கிறாங்க. அப்புறம் யார் இப்போ கொலுசு போட்டு நடக்கிறா அப்படின்னு. 2வது நாளும் அதே டைமு எனக்கு கொலுசு சத்தம் கேட்டோன்னே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இது வந்து அம்பாளோட கொலுசு சத்தம். நான் கும்பிடுற, நான் ஆராதிக்கிற என்னோடய லலிதா பரமேஸ்வரியோட கொலுசு சத்தம் தான் அது அப்படின்னு. அது ஏன் கேட்டுதுன்னா, நம்ம அந்த அமைதியாக பகல் பூரா உட்காந்துருக்கோம்ல, அப்படி இருக்கும்போது நமக்கே நிறைய பவர்ஸ் கிடைக்கிது. அப்போ என்னோடய அனுபவத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதனால தான் சொல்கிறேன், இடையில ஆசிரமத்தில் போய் இந்த மாதிரி 10 நாள் திருவண்ணாமலையில் இருக்குது, சென்னையில் இருக்குது, நிறைய இடங்களில் இருக்குது. அப்போ அந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சி முடிஞ்ச வரைக்கும் ஒரு வருஷத்தில் ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவை அவங்கவுங்க சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க வாழ்க்கை நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ரொம்ப குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா நம்மளால் போக முடியாது, நீங்கள்லாம் வெயிட் பண்ணணும். இல்லை எனக்கெல்லாம் ரிட்டையர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் போகணும். இல்லை ஒரு 40-50 வயசில் இருந்தால் குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் யாராவது பார்த்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா விட்டுட்டு கூட அம்மாக்கிட்ட அப்பாட்ட பொறுப்பாக யார்ட்டையாவது விட்டுட்டு கூட அவங்க லீவு போடும்போது, அவங்களுக்கு லீவு கிடைக்கும்போது சம்மர் வெக்கேஷனில் நம்ம ஒரு 10 நாள் போய் நம்மளோட ஆன்மீக வாழ்க்கையை முன்னேறதுக்காக நம்மளும் நிறைய பாடுபடணும். ஓகே, நன்றி, நமஸ்காரம்.